வெக்காபுலரி ரொம்ப நாளா ஆயிடுச்சு இல்ல நம்ம சேனல்ல வந்துட்டு வெக்காபுலரி பார்த்து ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேசிக்கா நம்ம இந்த வெக்காபுலரி எல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனல்லையே. ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி. ஆனா குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து தேவைப்படக்கூடிய வெக்காபுலரி தான். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு 12 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெக்காப் அதோடைய தமிழ் மீனிங் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஒன்று கீழே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க 7 பார்த்துருவோம். தென் அடுத்து வந்துட்டு ஒரு 5 பார்ப்போம். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த 12 வெக்காபுலரியுமே நான் என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கேனோ அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்டர்ல பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த வெக்காப்ஸ் மறக்காது. எப்போதுமே நமக்கு ஏன் வெக்காபுலரி மறந்து போகுது அப்படின்னா, அதை ஜஸ்ட் அதோட மீனிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறோம். நம்ம அதை ரியல் டைத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது. அந்த ரீசனால தான் நமக்கு அது மறக்குது. திரும்ப திரும்ப நம்ம அப்படியே பார்த்ததையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் புதுசாக எந்த வெக்காபுலரியுமே டீச் பண்ணல. ஐம் நாட் கோயிங் டு டீச் யூ எனி நியூ வெக்காபுலரி ஹியர். ஓகேவா? எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஐ ஹவ் அப்லோடட் ஆல் திஸ் வெக்காபுலரி. ஐ திங்க் வி ஹவ் அப்லோடட் 100 வீடியோஸ். வெக்காபுலரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். மோர் தென் ஒரு 1000 வெக்காபுலரி மாதிரி நீங்கள் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு 12 நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யான். யான் அப்படின்னா என்ன? கொட்டாவி. கொட்டாவி விடுதல். அவன் கொட்டாவி விடுறான்ப்பா அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான். எவ்ரி டைம் ஐ see him he is yawning. ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவனை பார்க்கிறேன், அவன் கொட்டாவி விட்டு கொண்டிருக்கிறான். இப்ப நீங்க ஒரு லெக்சர் கொடுக்கும் போதோ, ஒரு கிளாஸ் எடுக்கும் போதோ, ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போதோ நீங்க சொல்றீங்க, யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்க சொல்றீங்க, எவ்ரி டைம் ஐ see him. ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவனை பார்க்கிறேன். he is yawning. அவன் கொட்டாவி விட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது என்னது? present continuous tense. அடுத்து பாருங்க, snore. snore அப்படின்னா குரட்டை அப்படின்னு அர்த்தம். my brother snores loudly every night. என்னுடைய சகோதரன் வந்து ஒவ்வொரு இரவும் வந்து குரட்டை விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். இதுவுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் இது வந்து verb இல்லையா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால தான் வேர்போட எஸ் சேர்த்திருக்காங்க. ஓகே, மை பிரதர் ஸ்னோஸ் லவுட்லி எவ்ரி நைட். அடுத்து ஹிக்கப். ஹிக்கப் அப்படின்னா விக்கல், எனக்கு விக்குது அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். he hiccuped during the speech. அந்த ஸ்பீச் அப்போ அவன் விக்கினான். he hiccuped during the speech. he, she, they எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் verb இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, he is hiccuping. அவன் விக்கி கொண்டிருக்கிறான். இப்போ அவன் விக்கிட்டு இருக்கான் அப்படின்னா he is hiccuping அப்படின்னு சொல்லலாம். அவ விக்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா she is hiccuping அப்படின்னு சொல்லலாம். அவள் விக்கி கொண்டிருக்கிறாள். நேத்தி அவள் விக்கி கொண்டிருந்தாள் அந்த ஸ்பீச் பொழுது அப்படின்னா அதை எப்படி சொல்லுவீங்க? அந்த ஸ்பீச்சின் பொழுது அவள் விக்கி கொண்டிருந்தாள். இது எப்படி சொல்லுவீங்க? இங்க வந்து he hiccuped during the speech அப்படின்னு இருக்கு. இது என்ன அர்த்தம்? ஸ்பீச் அப்ப அவன் விக்கினான். நேற்று அவள் விக்கி கொண்டிருந்தாள் அப்படின்னா she was hiccuping during the speech. அவ்வளோதான். நமக்கு டென்சஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம எப்படி வேணுமோ சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். she was hiccuping during the speech. ஓகேவா? spit, துப்புதல். please don't spit on the sidewalk. please don't spit on the sidewalk. sidewalkனா என்னன்னா, இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு இந்த பாத்வே இருக்கும் இல்லையா ஓரத்துல, அங்கெல்லாம் தயவு செஞ்சு துப்பாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்பிட் ஆன் த சைட் வாக். ஸ்பிட் அப்படின்னா துப்புதல் அப்படின்னு அர்த்தம். பிளேம், குறை கூறுதல். he is always blaming others. அவன் எப்போதுமே வந்து மற்றவங்கள வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இது பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாருங்க, டோன்ட் பிளேம் மீ ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன்னுடைய பிரச்சனைக்காக நீ வந்து என்ன குறை சொல்லாத. டோன்ட் பிளேம் மீ ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன்னுடைய பிரச்சனைக்காக நீ என்ன குறை சொல்லாது. ஓகே, அந்த இன்டோனேஷனும் ரொம்ப முக்கியம்.
while speaking English, your body language is also very important, your intonation is also very important. ஓகேவா? அந்த துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏற்ற இறக்கம் அதுவும் முக்கியம்தான். சும்மா டோன்ட் பிளேம் மீ ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ்னு அப்படியே நம்ம ஒரு எஸ்ஐ மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. எந்த சுச்சுவேஷன்ஸ்ல அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எப்படி அதை நம்ம சொல்லணுமோ அதே மாதிரி சொல்லணும். டோன்ட் பிளேம் மீ ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன்னுடைய பிரச்சனைக்காகலாம் நீ என்ன குறை சொல்லாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பில். ஸ்பில் அப்படின்னா சிந்துதல் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பில் த ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸை சிந்தாத. டோன்ட் ஸ்பில் மில்க். பாலை சிந்தாத. ஓகேவா? பி கேர்ஃபுல் வைல் ஹேவிங். அதை குடிக்கும்போது கொஞ்சம் கவனமா குடிங்க. ஓகே, அதை பார்த்துட்டு இருக்கும்போது, பாலை குடிக்கும்போது ஏன் டிவி பார்த்துட்டு இருக்க, ஏதாவது மொபைல் நோண்டிட்டு இருக்க, அப்படியெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்பில் அப்படின்னா என்னன்னா சிந்துதல். நான் ஏன் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சென்டென்ஸ் சொல்கிறேன்னா, இந்த வெக்காபுலரிக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சென்டென்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வர சென்டென்ஸே இல்லாமல் நம்ம எப்படி இன்னும் சொல்லலாம், சிம்பிளாக ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் நமக்கு இப்போ தெரியுது, இதுக்கு இதுதான் மீனிங்னு தெரியுது, நம்ம எப்படி சொல்லலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டென்சஸ்லாம் நல்லா தெரிஞ்சதுன்னா எல்லா டென்ஸ்லையும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் டென்சஸ்லலாம் இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஹீ இஸ் பிளேமிங்னா அவன் குறை கூறி கொண்டிருக்கிறான். அவன் நேற்று குறை கூறி கொண்டிருந்தான். ஹி வாஸ் பிளேமிங் எஸ்டர்டே. ஓகே, அவன் நேற்று குறை கூறி கொண்டிருந்தான். ஹி வாஸ் பிளேமிங் எஸ்டர்டே. இதே மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இதே மாதிரிலாம் தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ போல நீங்கள் வாசிக்கிற ஹேபிட்டையும் நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ அந்த ஃப்ளூயன்ஸே உங்களுக்கு அப்படியே உங்க கூட அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். டோன்ட் பிளேம் மீ ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸ்பில் சிந்துதல். ஷி ஆக்சிடென்ட்லி ஸ்பில்ட் காஃபி ஆன் ஹிஸ் ஷர்ட். தெரியாதனமா அவனுடைய ஷர்ட்ல காஃபியை சிந்திட்டா. Actually, she did not do it deliberately. Okay, she did not do it deliberately அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ வேண்டுமென்றே அதை செய்யவில்லை, வேணும்னே அவ செய்யல, பர்பஸா இன்டென்ஷனலா அவ செய்யல, தெரியாம நடந்துருச்சு. She accidentally spilled coffee on his shirt. அவ தெரியாம காஃபியை அவ ஷர்ட் மேல தெரியாம அதை சிந்திருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா என்னன்னா தெளித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஓவர் த ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர்ஸ் மேலெல்லாம் அப்படியே கொஞ்சம் தண்ணி அப்படியே தெளிய, அப்படியெல்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் சுகர் ஆன் த குக்கீஸ் அப்படின்னா அந்த குக்கீஸ் மேல அந்த சுகரை அப்படியே தூவி விடுங்க. இந்த செஃப் எல்லாம் செய்வாங்க தெரியுமா, அதுதான் ஸ்ப்ரிங்கிள் சுகர் ஆன் த குக்கீஸ். கிளியரா? 7 பார்த்துருக்கோம். நான் இன்னொரு ரிப்பீட் பண்றேன் பாருங்க. யான், கொட்டாவி. எவ்ரி டைம் ஐ see him he is yawning. ஒவ்வொரு முறையும் நான் அவனை பார்க்கிறேன், அவன் கொட்டாவி விட்டு கொண்டிருக்கிறான். ஸ்னோர், குரட்டை. மை பிரதர் ஸ்னோஸ் லவுட்லி எவ்ரி நைட். ஒவ்வொரு இரவும் என்னுடைய பிரதர் சத்தமா குரட்டை விடுறாரு. ஹிக்கப், விக்கல். ஹி ஹிக்கப்ட் டியூரிங் த ஸ்பீச். அந்த ஸ்பீச் போது அவன் விக்கினான். ஸ்பிட், துப்புதல். ப்ளீஸ் டோன்ட் ஸ்பிட் ஆன் த சைட் வாக். இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்லாம் நடப்பாங்க இல்லையா, அங்கே தயவு செஞ்சு துப்பாதீங்க. பப்ளிக் பிளேஸ்ல எங்க துப்புனாலுமே தப்பு தான், எங்கேயுமே துப்பக்கூடாது. பிளேம், குறை கூறுதல். டோன்ட் பிளேம் மீ ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன்னுடைய பிரச்சனைக்காக நீ என்ன குறை சொல்லாத. ஸ்பில், சிந்துதல். ஷி ஆக்சிடென்ட்லி ஸ்பில்ட் காஃபி ஆன் ஹிஸ் ஷர்ட். ஸ்ப்ரிங்கிள், தெளித்தல். இதுல தெளித்தல் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் சுகர் ஆன் த குக்கீஸ். நெக்ஸ்ட் 8th வெக்காபுலரி, ட்ரிஸ்லிங். ட்ரிஸ்லிங் அப்படின்னா தூறல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ட்ரிஸ்லிங் ஹியர். என்ன அர்த்தம்? இங்கே தூறிக்கொண்டிருக்கிறது. இதே பாருங்க, 2 மணி நேரமா இங்கே தூறிக்கொண்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ட்ரிஸ்லிங் ஹியர் ஃபார் 2 hours. கரெக்டா? கரெக்டா? அதை நம்ம எப்படி சொல்லணும்? டைம் மென்ஷன் பண்ணால் நம்ம எப்படி சொல்லணும்? ரீசெண்டாக அந்த 30 days சேலஞ்சில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் அப்படியே கொஞ்சம் கிராமரும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அதையுமே இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு. அதுக்காக தான் அதையும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2 மணி நேரமாக இங்கே தூறிக்கொண்டிருக்கிறதை எப்படி சொல்லணும்? இட் ஹாஸ் பீன் ட்ரிஸ்லிங் ஹியர் ஃபார் 2 hours அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அந்த 2 மணி நேரமா அப்படின்னு டைம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்க தூறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு
டயத்தை வித்தவுட் மென்ஷனிங் டைமை மென்ஷன் பண்ணாதப்போ தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ட்ரிஸ்லிங் ஹியர், தூறிக்கொண்டிருக்கிறது. ஹெசிடேட், தயக்கம், தயங்குதல். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஸ்கூலில் காலேஜில் சொல்லுவாங்க இல்லையா, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் டவுட்டை கேட்கறதுக்கு தயங்காதீங்க. ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட். ஐ எம் ஹியர் டு கிளியர் யுவர் டவுட்ஸ். திஸ் இஸ் அவர் டியூட்டி, திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுடைய வேலை வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறது தான். சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க, கேளுங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். அடுத்து டோர் ஸ்டெப். டோர் ஸ்டெப் அப்படின்னா வாசற்படி அப்படின்னு அர்த்தம். ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டோர் ஸ்டெப். அவர் வாசற்படியில் இருக்கிறார். இதே இப்ப அவள்னா ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டோர் ஸ்டெப். அவர்கள் இருக்கிறார்கள்னா தே ஸ்டாண்ட் ஆன் த டோர் ஸ்டெப். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஸ்டாண்ட் தான் வரும், வேர்போட எஸ் சேர்க்க மாட்டோம். புரியுதா? அடுத்து இம்போஸ். இம்போஸ் அப்படின்னா திணித்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள வந்து வலுக்கட்டாயப்படுத்தி இதை பண்ணுங்க, இதை சொல்லுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு இம்போஸ் மை டிசையர் ஆன் மை கிட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு இம்போஸ் மை டிசையர் ஆன் மை கிட்ஸ். என்னுடைய ஆசைகளை நான் வந்து என் குழந்தைங்க மேல நான் வந்து திணிக்கிறதுக்கு நான் வந்து தயாரா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னுடைய விருப்பங்களை என் குழந்தைங்க மேல நான் வந்து திணிக்கிறதுக்கு நான் வந்து விருப்பப்படலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க லேட்ச். லேட்ச் அப்படின்னா என்னன்னா தாழ்பால் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு வெளியெல்லாம் அந்த தாழ்பால் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஃபர்காட் டு லேட்ச் த டோர். ஐ ஃபர்காட் டு லேட்ச் த டோர். நான் வந்து கதவை வந்து தாழ்பாலிட மறந்துட்டேன். டூக்கு பக்கத்துல பாருங்க V1 verb யூஸ் பண்ணியிருக்காங்களா? இன்னும் ஒரு ரீகால் பண்ணவா எல்லாத்தையுமே? ட்ரிஸ்லிங், தூறல். இட் இஸ் ட்ரிஸ்லிங் ஹியர், இங்கே தூறிக்கொண்டிருக்கிறது. ஹெசிடேட், தயங்குதல். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு தயங்காதீங்க. டோர் ஸ்டெப், வாசற்படி. ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டோர் ஸ்டெப். அவன் வாசற்படியில் நிற்கிறான். இம்போஸ், திணித்தல். ஐ டோன்ட் வாண்ட் டு இம்போஸ் மை டிசையர்ஸ் ஆன் மை கிட்ஸ். என்னுடைய விருப்பங்களை வந்து என் குழந்தைங்க மேல திணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. latch, தாழ்பால். ஐ ஃபர்காட் டு latch த டோர். கதவை தாழ்பாலிட மறந்துட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு. வேண்டுமென்றே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இதுக்கு ப்ராப்பர் வெக்காபுலரி என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோலயே நான் இதை பத்தி ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொன்னேன். இதை வீடியோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸை நீங்கள் கேஷ் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொன்னேன். வேண்டுமென்றே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வெக்காபுலரி யூஸ் பண்ணுவோம்? நீங்கள் அந்த வெக்காபுலரி சொல்கிறத விட அதை பேஸ் பண்ணி ப்ளீஸ் ட்ரை டு மேக் அ சென்டென்ஸ் யூசிங் தட் பர்டிகுலர் வெக்காபுலரி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? திஸ் இஸ் த ப்ராப்பர் மெத்தட் டு ரிமெம்பர் ஆல் த வெக்காபுலரிஸ். எந்த அளவுக்கு நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு வெக்காபுலரி எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். வேண்டுமென்றேங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. தென் ஒன் மோர் திங், ரீசெண்டாக தான் நம்ம 30 days சேலஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் ரீசென்ட்லி அப்லோடட் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச். ஓகே, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும், பேசிக் கோர்ஸில் கிராமரோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.